வணக்கம். 8/3/2026 ஞாயிற்றுக்கிழமை இன்றைய சிம்ம ராசி பலன். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். நினைத்து நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும். அதே நேரம் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். செய்யும் வேலை எதுவானாலும் கவனத்துடன் செயல்பட வேண்டும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். முற்றிலும் வீண் வாக்குவாதத்தால் தேவையற்ற மனக்குழப்பங்களை ஏற்படுத்திவிடும் என்பதனால் மிக மிக கவனத்தோடு பழக வேண்டும். அனைவரிடத்திலும், அது யாராக இருந்தாலும், வீட்டில் உள்ளவர்களாக இருந்தாலும், வெளிவட்டாரத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும், வேலை செய்யும் இடத்திலும் யாரையும் சாதாரணமாக துச்சமென நினைத்து வார்த்தையை விடாமல் இருப்பது நன்று. அதுவே வில்லங்கமாக சிக்கலாக மாறும். மகம் சர்வ காரியத்தில் வெற்றி கிடைக்கும். மாலை நேரத்தில் செய்யும் வேலையில் கவனத்தோடு இருக்க வேண்டும். பூரம் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். இல்லையேன் வீண் வாக்குவாதத்தால் தேவையற்ற மனக்குழப்பம் வரும். மாலை நேரத்தில் சிறிது சந்தோஷம் கிடைக்கும். உத்திரம் நினைத்தபடி நிறைவேறும். மாலை நேரத்தில் சற்று கவனம் அவசியம் தேவை. அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது கன்னிராசி பலன். கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாகவும் நினைத்து நிறைவேற எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். பயணத்தின் போதும் வேலை செய்யும் இடத்திலும் மிகவும் கவனத்தோடு இருங்கள். அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழகுங்கள். இன்றைய நாள் மிக சிறந்த நாளாக மாறும். கன்னிராசி நண்பர்களுக்கு கன்னிராசியில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம். அனைவரிடத்திலும் கவனத்தோடும் பக்குவத்தோடும் பழகுங்கள். வீண் வாக்குவாதத்தை தவிருங்கள். அஸ்தம் வேலை செய்யும் இடத்திலும் பாதுகாப்போடு இருக்க வேண்டும். பயணத்தின் போதும் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். சித்திரை சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். அதே நேரம் மாலை நேரம் பயணம் செய்யும் போது வேலை செய்யும் இடத்திலும் மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது துளாராசி பலன். துளாராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாள். சர்வ காரியத்தில் வெற்றி கிடைக்கும். நினைத்து நிறைவேறும். அனைத்து விதத்திலும் நன்மைகள் வந்து சேரக்கூடிய நாளாக அமையக்கூடும். அதே நேரம் துளாராசியில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரம் மாலை நேரத்தில் பயணம் செய்யும் போதும் வேலை செய்யும் இடத்திலும் மிகவும் கவனம் எச்சரிக்கை அவசியம் தேவைப்படக்கூடிய நாள். சுவாதி உங்களுடைய நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பயணிப்பதனால் சற்று பொறுமை நிதானத்தோடு இருங்கள். நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறும். மதியத்துக்கு பிறகு மாலை நேரத்தில் சாந்தமும் சந்தோஷமும் கிடைக்கும். விசாகம் அனைத்து எண்ணங்களும் ஈடேறக்கூடிய நாளாக மாறக்கூடும். காலை நேரத்தில் மிக மிக சிறந்த நாள். மதியத்துக்கு பிறகு சற்று பொறுமை நிதானம் கவனத்தோடு பழக வேண்டும். அனைத்து காரியமும் வெற்றி அடையும். நண்பர்களை அடுத்ததாக நம்ம காண இருப்பது விருச்சகம், தனுசு, மகர ராசி நண்பர்களை பற்றி. வணக்கம்.